யார் வீட்டிலலாம் வந்து கிச்சனில் அல்லது பாத்ரூமில் வந்து தண்ணி ஒழுவிட்டே இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கும் சார். சாய்பாபா வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா ஒரு வடமேற்கு சம்மந்தப்பட்டவர். யார் வீட்டிலலாம் சாய்பாபா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கால் வலி ஷோர் ஷாட் சார். ஒரு சிவப்பு கலர் துணியில் நீங்கள் பணத்தை சுருட்டி வைக்கும் பொழுது மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுகிறது சார். நம்மை நல்ல ஒரு அழகான வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீட்டிற்கு இறைவன் நம்மை அனுப்பி வைப்பான். இவ்வளோதான் சார் சூட்சமமான விஷயம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. நம்ம பக்தி கேஃபில் நிறைய விஷயங்கள் வாஸ்து பற்றி பார்த்துட்டு வரோம் சார். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார், ஒரு வீட்டில் உடனே நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்டண்ட்டாக எனக்கு நல்லது நடக்கணும் சார். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் காஃபி மேக்கிங் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக காஃபி வேணும் அப்படின்வாங்க இல்லையா? அது மாதிரி எனக்கு வாஸ்துல ஜோதிடத்துலையுமே வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும் சார். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் உடனடியாக நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள், தூக்கி போட்டுருங்க. சார், நான் நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன் சார், ஆனால் ஒரு நாளும் படித்ததில்லை சார். யாருக்குன்னா கொடுத்துருங்க. நிறைய உடைந்த சாமான்கள் இருக்கா? ஒரு உடைந்த சாமான் வந்து இன்னொரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணும் சார் உடைக்கிறதுக்கு. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி சார். ஏதாவது உடைஞ்ச பொருள் இருந்தால் உடனே அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சார். அதற்கப்புறம் வீட்டில் நிறைய குப்பை இருக்கா? அப்போ அவங்க வீட்டில் வந்து தேவையில்லாத நோய்கள் உள்ளே வரும் சார். அப்போ குப்பைகள் இருக்கக்கூடாது, உடைந்த பொருள் இருக்கக்கூடாது. யார் வீட்டிலலாம் வந்து கிச்சனில் அல்லது பாத்ரூமில் வந்து தண்ணி ஒழுவிட்டே இருக்கோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இருக்கும் சார். தண்ணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து சந்திரன் சார். சந்திரன் வந்து மனோகாரகன். அப்போது தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. இப்போது நம்ம வீட்டில் வந்து பைப்பு டேமேஜாக இருக்குது, வாட்டர் லீக் ஆகுதுன்னா அது உடனடியாக ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணிடணும். நீங்கள் தேவையில்லாமல் சாதாரணமாக ஒரு நூல் சுற்றி வைப்போம் சார் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து அசால்ட் ஆகிடும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நொடி துல்லியமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்துக்கு என்ன நினைக்கும்? ஒரு தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்றதே அவன் கேர் பண்ணாமல் இருக்கான். அப்போ இவனுக்கு நம்ம நல்லது செய்யணுமா அப்படின்றதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பதிய வைக்கிறீங்க. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கணும் சார்? எனக்கு வீட்டில் வந்து வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல் இல்லை சார், கிழக்கு மூடி இருக்குது சார், இருந்தாலும் நான் அந்த வீட்டை விட்டு மாற முடியாது சார். எங்கே சார் சென்னையில் போய் வாடகை வீடு தேடிக்கிட்டு இருக்கிறது? அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது, அட்வான்ஸை விட மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது, இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது சார். அதாவது இன்ஸ்டண்ட்டாக எதனா சொல்லுங்கள் சார்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை எடுத்துருங்க சார். வீடை க்ளீனாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருளை வச்சுக்காதீங்க. அப்போ வேறு என்னென்னலாம் பண்ணக்கூடாது? ஒரு பூஜை அறை. அந்த பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த பூஜை அறையில் நிறைய சுவாமி படங்கள் யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பூஜை அறையில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த நிறைய குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது சார். எதனா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் போதும். நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க, நிறைய சுவாமி படங்கள் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு பிடித்த ஒரு 4-5 சுவாமி படம் வச்சுக்கோங்க. நமக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஓகே, அது திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் கம்பி விளக்கு வச்சுருப்பாங்க சார். இதை விட முக்கியமான விஷயம், பூஜை அறையில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நான் சாய்பாபா வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்பாங்க. சாய்பாபா வச்சுக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாய்பாபா வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா ஒரு வடமேற்கு சம்மந்தப்பட்டவர். யார் வீட்டிலலாம் சாய்பாபா இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கால் வலி ஷோர் ஷாட் சார். ஷோராக கால் வலி இருக்கும், முட்டி வலி இருக்கும்.
எந்த பெண்கள்லாம் வந்து சாய்பாபாவை வந்து ரொம்ப தெய்வீகமாக வணங்கி வியாழக்கிழமை ஆனால் கலர் பவுடர் போடாமல் கேசரி பண்ணுறாங்களோ அவங்க வீட்டிலாம் சுமங்கலி மரணம் வந்து நடக்குது சார். அதை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா என்னுடைய ரிசர்ச்சில் நான் அதெல்லாம் சில விஷயங்கள் இந்த வாஸ்துவில் பார்த்துருக்கேன். அப்போ பூஜை அறையில் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சிங்க்கு, கிச்சனில் சிங்க்கில் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது சார். இந்த வாட்டர் பியூரிஃபையர் போட்டிருப்போம், அது வேஸ்ட்டான தண்ணியை சிங்கில் விட்டுட்ருப்போம். அது மாதிரியான வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. அந்த தண்ணியை என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி ஏதாவது செடிகளுக்கு விடலாம் சார். அது ஒன்று பண்ணுங்கள். தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து ஒரு கிச்சன்லேயும். அதற்கப்புறம் பூஜை ரூமில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, கலசம் வச்சா மாதிரி பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் திருத்தி கொள்ளுங்கள். அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் முடிச்சாச்சு, கிச்சன் முடிச்சாச்சு, ஹாலில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பெட்ரூமில் கண்ணாடி இருக்கக்கூடாது சார். அதை மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். கண்ணாடி இருக்கக்கூடாது. கண்ணாடி இருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. அதற்கப்புறம் வந்து தென்மேற்கு மூலையில் தான் வந்து நம்ம பெட்டை போடணும் சார். வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்காமல் இருந்தால் சால சிறந்தது. அந்த தென்மேற்கு மூலையில் நமக்கு அந்த வார்ட்ரோபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீரோ வைக்கும் பொழுது அந்த பீரோவில் அழகாக ஒரு சிவப்பு கலர் துணியில் நீங்கள் பணத்தை சுருட்டி வைக்கும் பொழுது மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுகிறது சார். சிவப்புக்கும் பணத்திற்கும் தண்ணீருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இது பெட்ரூம். அப்புறம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தண்ணி வேஸ்டேஜ். பாத்ரூமில் தண்ணி வேஸ்டேஜ் ஆகும். அதற்கப்புறம் இந்த பாத்ரூமை க்ளீனாகவே வைத்து இருக்க மாட்டார்கள். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பாத்ரூமில் 2 வகையான பாத்ரூம் இருக்குது. ஒன்று யூரோப்பியன் கிளாசெட்டு, இன்னொன்று வந்து இந்தியன் கிளாசெட். இந்த யூரோப்பியன் கிளாசெட் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் தரையோடு வச்சுருவாங்க. அப்போ நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பீங்கானை சுற்றிலாம் தண்ணி ஓடும். எங்கே காலை அப்படி சும்மா அலம்புனா கூட அந்த பீங்கானை சுற்றிலாம் தண்ணி ஓடும். அது ஒரு இரிட்டேட்டான விஷயம். யார் வீடெல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டை, யூரோப்பியன் கிளாசெட் வந்து தரையோடு வைத்திருக்கிறார்களோ, அந்த எஸ்ட்ராப்போட தரையோடு வைத்திருக்கிறார்களோ, அவங்க வீட்டிலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸு 100% சார். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்தியன் கிளாசெட்டை எப்படி ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு ஒரு மேடை கட்டி வைப்போமோ, அந்த பீட்ராப் வச்சு ஒரு மேடை கட்டி வைப்போமோ, அதே போல் இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டையும் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு மேடை கட்டி வச்சோம்னா, நம்ம வந்து காலை அலம்பினா கூட இல்லை கை வாஷ் பண்ணால் கூட அந்த தண்ணியானது பீங்கானை சுற்றி ஓடாது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். யார் வீட்லையாவது இப்போ 99.99% ஃப்ளாட்ஸில் இப்படி தான் வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணலாம், விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சின்ன மேடை கட்டி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க வெஸ்டர்ன் கிளாசெட்டை. இல்லைன்னா நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட்டை போயிட்டு மொழி எழுதிட்டு தான் சார் இருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய சூட்சமமான விஷயம் சார். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, குப்பை இருக்கக்கூடாது, உடைந்த பொருள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்ரூமில் வெஸ்டர்ன் கிளாசெட்டை கொஞ்சம் ஹைட்டு தூக்கி வைக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார். சார் வாஸ்து சரியில்லை சார், என்ன பண்ணுறது? இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற பட்சத்தில் நம்மை நல்ல ஒரு அழகான வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீட்டிற்கு இறைவன் நம்மை அனுப்பி வைப்பான். இவ்வளோதான் சார் சூட்சமமான விஷயம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.